இப்போ P வந்து less than Qன்னு சொல்லிட்டாங்க. P is less than Q and P plus Q is equal to Kன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஸோ 3. ஸோ 3ன்னு எடுத்தீங்கன்னா கேயோட வேல்யூ இப்போ நம்ம 3ன்னு எடுக்கிறோம்னா பிக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 1 and 2 கொடுக்கலாம். 1 plus 2. 1 கொடுக்கலாம். 1 plus 2. ஏன்னா P is less than Qன்னு இருக்கு. இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ 3க்கு அப்படிங்கும் போது 1 2 இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையோ 2 1 எல்லாம் மாத்தி எது வேற எந்த நம்பர்ஸுமே நம்ம கொடுக்க முடியாது. அப்போ இது எக்ஸாக்டா Pக்கு இந்த வேல்யூ Qக்கு இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, that does not determine uniquelyன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வராது. ஓகேவா? இது கரெக்டா வந்து டிட்டர்மைன் பண்ணுது நமக்கு. சரிங்களா? அந்த எக்ஸாக்டா Pக்கு வேல்யூ Qக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஆனா அப்படி கிடைக்காம டிஃப்ரெண்டா வேல்யூஸ் வர மாதிரி எது இருக்கோ அதுதான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து 4க்கு என்ன கொடுக்கலாம்? நம்ம 2 plus 2 கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா P is less than Qன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன கொடுக்கலாம்? 1 plus 3 கொடுக்கலாமா? 1 plus 3ன்னு கொடுப்போம். சரிங்களா? இன்னொன்னு போத் ஆர் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அது வேற வேற நம்பர்ஸா இருக்கும். ஸோ 2 and 2 நம்ம கொடுக்க முடியாது. ஸோ 1 plus 3 நம்ம கொடுக்கலாம். எக்ஸாக்டா Pக்கு ஒரு வேல்யூ Qக்கு ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 4 வராது. ஓகேவா? அடுத்தது 5. ஸோ 5 எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 1 plus 2 plus 3 வரும். 4. 1 plus 1 4 plus கொடுக்கலாம். 2 plus 3 3 கொடுக்கலாம். ஓகே. சோ ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுக்குற மாதிரி வருதுங்களா? ஒன்னா இதுவும் கொடுக்கலாம், இல்ல இதுவும் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி வர்றதுதான் வந்து it does not determine uniquely. சோ Pக்கு எக்ஸாக்டா நம்ம 1 அப்படின்னு சொல்ல முடியாது. 1 சொல்லலாம், 2 சொல்லலாம். Qக்கு வந்து எக்ஸாக்டா 4 சொல்ல முடியாது. 4 சொல்லலாம், 3 சொல்லலாம் அப்படின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம வரும்போது சோ அதை தான் வந்து அவங்க கேட்டிருக்கு. ஓகேவா? சோ எது ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்கனால நம்ம 6மே நம்ம வந்து அப்படி கொடுக்கலாங்க. ஆனா 6 வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 5 6 கம்பேர் பண்ணும்போது 5 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட். அதுல நமக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்ம அதுலயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எது கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா வேணா Dக்கு போய் நம்ம 6யும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? Yes, ma'am. ஸ்மாலஸ்ட் வேல்யூனால 5ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க.